திவ்யா, ஸோ அடுத்த காம்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ அண்ட் ஸ்பினாச். அதாவது வந்து பட்டர் ஃப்ரூட்டோட கீரை சாப்பிடலாம் அப்படின்றாங்க. கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது என்ன இது கூட எப்படி இது சேர்க்கலாம் அப்படின்றாங்க. பட் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சாப்பிட்டீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஃபேட், ஒரு சில ஃபேட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டும் இருக்கும். பட்டர் ஃப்ரூட்டில் நிறைய ஃபேட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஃபேட் தான் அதில் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் கீரை பற்றி சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் டைஜஷன் சிஸ்டம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு அஜீரணத்துக்கான பிரச்சனைகளும் வராதுன்றாங்க. அண்ட் எல்லா டயட்டிஷியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச காம்போ இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அவகேடோ அண்ட் வந்து கீரை ரெண்டு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரீத்தி. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 26ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று வேந்தர் டிவி நேயர்களுக்கு மகா பிரதோஷம் என்பதனால் கண்டிப்பாக அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு கண்டிப்பாக வில்வ இலையுடன் அபிஷேக பொருள்களை கொடுத்து சிவனின் பக்திக்கும் சிவனின் அன்புக்கும் சிவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாவது சனி மகா பிரதோஷத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை குடும்பத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், வெளிவட்டாரம், தொழில் அமைப்பெல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகள் சிலர் திடீரென்று ஏற்படுத்தி விடுவார்கள். பொறுமையாக இருங்கள். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். விளையாட்டாக கூட டெலிஃபோனில் கூட தேவையில்லாத பேசி வம்பு வழக்குகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். மெசேஜ்களை அனுப்புகின்ற சமயத்தில் அது ஃபார்வேர்டு செய்கின்ற சமயத்தில் கூட அதில் உள்ள கருத்துக்களை படித்துவிட்டு அவசர கதியில் செலுத்தாமல் இருப்பது நன்மை தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் தொட்டது தொடங்கும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். எல்லா விதமான பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய செய்திகள், நன்மைகள் காணப்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை திடீரென்று ஒரு முடிவுக்கு வருவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள், பல விதத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை போய் பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். அலட்சிப்படுத்தி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் வரக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி அதனால் மன உளைச்சல்களும் நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்திவிடும். வழக்கு போன்ற விஷயங்களை தீர விசாரித்து நீங்களாகவே போய் அதை முடித்து கொள்வது உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபட அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். மன சஞ்சலங்கள் காணப்படும். நாம் இருப்பது இந்த உலகத்தில் எது இது என்று நீங்களாக குழப்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவசரம் வேண்டாம். பொறுமையாக இருங்கள். சிவனின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். கிரக சஞ்சாரங்கள் அற்புதமாக இருப்பதனால் பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயமும் யோகத்தை தரும். அவசரகதி பட்டால் தேவையில்லாத குழப்பமும் சிக்கல்களும் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மையும் பிரிவுக்கு வரை கொண்டு சென்று விடும் என்பதை கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், புது முயற்சிகள் வெற்றிகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் மாற்றங்கள், உத்தியோகமே இல்லாதவர்கள் கூட உத்தியோகம் திடீரென்று கிடைப்பது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரிய ஜெயம், திடீர் அதிர்ஷ்டம், தெரிந்தொரு மூலியமாக சிறு நன்மைகள், அதன் மூலியமாக ஆதாயங்கள், பணப்பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். மன சஞ்சலங்களிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். மொத்தத்தில் நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரையும் குற்றம் காணாமல் இருப்பது யோகத்தை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை மிக முக்கியமாக காணப்படுகிறது. அரசமைப்பில் மிகப்பெரிய யோக பலம் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கு உண்டான முயற்சி. உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்தவர்கள் கூட குடும்பத்துடன் ஒன்று சேருவதற்கு உண்டான சந்தோஷமான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடல் கடந்த பயணத்திற்கு உண்டான முக்கியத்துவத்திற்கு அதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தஸ்தாவேஜுகள் எல்லாம் தயார் செய்து கொள்வது இன்று உங்களுக்கு விரைவில் அந்த பிராப்தத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான நல்ல செய்தி. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவதுடன் அசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். தேக ஆரோக்கியம், பயணங்கள், மேலதிகாரிகளுடன் பழகின்ற சமயத்தில் மிக கவனம். வார்த்தைகளில் இனிமை தரக்கூடிய தேன் தடவக்கூடிய வார்த்தைகளை மிக மிக கவனமாக கையாள்வது ஏற்றத்தை தரும். உணர்ச்சி வசப்படாதீர்கள், பொறுமையாக இருங்கள். எல்லாம் தெரிய என்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை மிக மிக கவனமாக வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தொலைதூர செய்திகள் நன்மைகளையும் பரவசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம் எல்லாம் காணப்பட்டாலும் விரயங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அனாவசிய பிரச்சனைகள், அடி வயிற்றிலிருந்து பாதமறை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பயணங்கள் மிக மிக முக்கியமாக இல்லாத பயணத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக லாபமான நாள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறும். புது பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நிச்சயமாக ஏற்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பகை அமைப்பு மீண்டு நட்பும் ஆரோக்கியமான அமைப்பும் ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி யோக பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழிலில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வரும். உத்தியோக மாற்றம் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். லாபமும் அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனசங்கடத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சியை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். திருமண அமைப்பு, புத்திர சந்தான பிராப்தங்கள் திடீரென்று நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான யோகத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் வேண்டாம். எல்லா ரகசியங்களையும் பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். டெலிஃபோனில் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள். பொறுமையாக இருங்கள். விலை உயர்ந்த பொருள்கள் திடீர் சிலருடைய இதனால் நஷ்டங்கள் ஏற்படலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக கையாளுங்கள். ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதை கவனத்தில் கொள்க. எடுத்த காரியத்திலெல்லாம் நன்மைகளும் அனுகூலம் காணப்படுகிறது. சுபகாரியத்திலோ மற்ற விஷயத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. ஆனால் உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்கள், தொழில் அமைப்பில் கணக்கு போன்ற வழக்கு விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களே
உங்களுக்கு எதிராக திடீரென்று மாறுவார்கள். வெளிநாட்டில் பயணத்தில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்தை மீறாமல் தஸ்தாவேஜுகளை பத்திரமாக கையாள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதன் மூலமாக பொறுமையாக இருப்பதே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பது மீனத்துக்கு நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, காம்பினேஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ எது சாப்பிட்டா என்ன ஹெல்தி, என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படின்றது நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேந்தரின் இளைஞர் காலை செய்திகள் மக்களோட சேர்ந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜெட்டிக்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, Tata and bye-bye from Preeti, Divya and the entire team of புத்தம் புது காலை. Bye-bye.